இன்னைக்கு மண்டே. இந்த பால் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சோம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா, அந்த ஏடு நல்லா சூப்பரா ரெடி வந்துடுது. இது பசும்பால் வாங்கி 1 வீக்கா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது 1 வீக்கா ஸ்டோர் பண்ண ஏடுகள். பார்ப்போம் நானும் நெய் எடுத்து பார்க்குறேன் இதுலேருந்து. அப்புறம் என் பொண்ணு போட்டிருந்த கோல்டு கம்மலை உடச்சிட்டா. இது தானாக 2 பக்கமும் பிஞ்சு வந்துடுச்சு. நல்ல வேளை தங்க வைக்கிற விலைக்கு கொண்டு வந்து கையில் கொடுத்தா. இனிமே தங்க வைக்கிற விலைக்கு உனக்கு தங்கம்னு எழுதி தாண்டி காதில் மாட்டணும், இனிமேல் உனக்கு தங்கவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நேற்று இங்கே ஈஸியாரில் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நானே நேற்று தான் உலகத்தை வெளியில் போய் பார்த்தேன். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு இந்த பைனாப்பிள் மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த கம்மல் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அந்த பக்கம் ஈஸியாரில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் திறந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து சத்யா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கடைகள் ஈஸியார்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ சத்யாவில் போயிட்டு கொஞ்சம் அப்ளைன்ஸ் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். அதனால் நேற்று சமையல் நடக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு டெத்து. அதனால் 16 days நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் நேற்று நான்வெஜ் சமைக்கல. ப்ளஸ் சமைக்கவே இல்லை நேற்று. நம்ம வா அதே சாம்பார் திங்கிறது இங்கே வீட்டில் இருக்கணும், வா நம்ம வெளியில் டூர் போவோன்ட்டு வெளியில் கிளம்பியாச்சு நானும் யூஸ் பண்ணுறோம். நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி வச்சுருந்த ஒரு மாடல் வந்து அங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன். பட் ஆனால் அந்த மாடல் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அது வந்து இப்போ மேனுஃபேக்சர்லேயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மாடல் நல்லா இருந்துச்சு. சாம்சங்கில் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்ப்போன்ட்டு வாங்கிட்டு வாங்கலான்ட்டு. அப்புறம் இன்றைக்கி சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன்.